யாருக்கு தெரியும்? உனக்காக தலையில முள்முடி சுமந்து பாடுபட்டாரு, அந்த இயேசுவுக்கு தெரியும். என் அவமானம் யாருக்கு தெரியும்? உனக்காக முகத்துல காரி துப்பும் போது அமைதியோடு நின்னாரு, அந்த தெய்வத்துக்கு தெரியும். என் இருதயத்தில் உள்ள வேதனை வலி யாருக்குங்க தெரியும்? ஈட்டிய விழாவுக்கு நேரா திருப்பினாரு, அந்த ஈட்டியினுடைய வேதனை அவர் விழாவில் பாய்ந்தது அந்த இயேசுவுக்கு தெரியுங்க. இயேசு உனக்காய் பாடுபட்டார் என் அன்பு சகோதரனே. உனக்காய் ரத்தம் சிந்தினார், உனக்காய் சிலுவை சுமந்தார், உனக்காய் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினார், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்த அந்த இயேசு சொன்ன வார்த்தை, இதோ உனக்கு சமாதானம். உனக்கு சமாதானத்தை கொடுக்க தன்னுடைய சமாதானத்தை இழந்த ஒரு தெய்வத்தை நான் உனக்கு அறிவிக்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை, இந்த பாடு, இந்த போராட்டம் என்று நீ அவருக்கு தெரியப்படுத்தும் போது இயேசுவின் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், இயேசுவின் வாழ்க்கையில விடுதலை கொடுப்பார், இயேசுவின் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார். என் அன்பு சகோதரனே, இயேசு கிறிஸ்து யாரையும் கட்டாயப்படுத்தலைங்க. ஒரு நொண்டி நடனா இயேசுவை பின்பற்றினான், ஒரு ஊமை